அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய பிரீமியம் வீடியோவில் சுக்கிரனுடைய சுபத்துவம், இதுவரைக்கும் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு 6வது கிரகமாக சுக்கிரனுடைய சுபத்துவம், நம்முடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பில் 2வது மிக முக்கியமான சுபத்துவ கிரகமான சுக்கிரனுடைய சுபத்துவத்தால் என்ன விதமான அந்த சுபத்துவத்தன்மையுடைய படிநிலைகளை பார்ப்போம். இதில் என்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்புகள், நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள், வானியல் மேதைகள், ஆரம்ப காலத்தில் நம்மை குருவை சுவராக கண்டறிந்தவர்கள் எல்லோரும் ஒரு ஒத்த கருத்தில் குருவை முதன்மை சுவராக சொல்லுகின்ற நிலையில் மகாகவி காளிதாசர் மட்டும் சுக்கிரனை முதன்மை சுவராக சொல்லுகிறார். இந்த சுபர்கள் வரிசை, பாவர்கள் வரிசை, சுபர் அசுபர் அமைந்த சூட்சுமம் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி அமைக்கப்பட்டது அப்படிங்கிறத ஒரு ஆர்டிக்கலில் எழுதியிருக்கிறேன். குரு சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், தனித்த புதன், இந்த மாதிரியான வரிசைகள் எப்படி வந்தன, செவ்வாய் சனி வரிசைகள் எப்படி வந்தன அப்படிங்கிறத சுபர் அசுபர் அமைந்த சூட்சுமம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஆர்டிக்கலாக எழுதியிருக்கிறேன். அதை போய் பாருங்கள். அதை போய் ஆப்பில் கூட இருக்கும், ஆப்பில் வெப்சைட்டில் எல்லாத்துலேயுமே அந்த ஆர்டிக்கல் இருக்கும். அதை படிக்கும் போதே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். சரி, குருவுக்கும் சுக்கிரனுக்கும் உள்ள இந்த நிலை வித்தியாசங்கள் என்ன? நிறைய விஷயங்களில் இது தெய்வீகத்தோடு தொடர்புள்ள ஒரு கலை அப்படிங்கிறதுனாலையும், குருகுலம் சார்ந்த அமைப்புகள், ஒரு எழுதும் கருவிகள் இல்லாமல் குரு தன்னுடைய மாணவனுக்கு மனப்பாடம் மூலமாக, வாய் மூலமாக, கதைகள் மூலமாக சொல்லிக் கொடுக்கப்பட்ட கலைகளில் இதுவும் ஒன்று, மிக முக்கிய கலை. நம்முடைய புராணங்களில் நிறைய கதைகள் இருப்பதற்கான காரணமே ஒரு உதாரணத்திற்கான ஓமைக்காக சொல்லப்பட்ட சில விஷயங்கள் தான். ஏன் இந்த இடத்துல இதை குறிப்பிடுறேன்னா, சுக்கிரனுக்கு ஒரு கண் குருடு. ஆச்சாரியார்கள், சுக்கராச்சாரியார் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இவரை இந்த கிரகத்தை சொல்லுவதுண்டு புராணங்களில். பொதுவாக புராண கதைகள் தெய்வீக அமைப்புகளின் உள்ளே போகாமல் கிட்டத்தட்ட விஞ்ஞான ரீதியாக, ஒளி ரீதியாக ஜோதிடத்தை விளக்குகின்ற ஒரு ஜோதிடர் நான். சுக்கராச்சாரியார் மகாபலி மகாபலி கிட்ட இவர் விஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து 3 அடி நிலம் கொடு அப்படின்னு சொல்லும்போது, அந்த 3 அடி நிலம் தந்தேன் என்று தாரை வார்க்கையில் நீர் கொடுக்கணும் இல்லையா? தாரை வார்க்கும் போது நீரை கொடுத்தா, நீர் வார்த்தால், தாரை வார்த்தால் உங்களுக்கு அந்த கொடுத்து விட்டேன் என்று அர்த்தம், அந்த காலத்து வழக்கம். அப்போ அந்த நீரை தடுத்தும் தன்னுடைய அரசன் சுக்கராச்சாரியார், அசுர குலத்தினுடைய ஆலோசகர் குரு, இவர் தடுக்கிறார். இவர் தடுத்தும் கேளாமல் நான் கொடுத்தே தீருவேன் என்று மகாபலி சக்கரவர்த்தி விஷ்ணுவிற்கு 3 அடி நிலம் கொடுக்க போகிறார். அப்போ அவர் தடுத்தும் கேட்க மாட்டேன்கிறார் என்கின்ற அமைப்பினால நீர் தாரை வார்க்கின்ற பாத்திரத்தின் கமண்டலத்தின் துவாரத்தில் வண்டாக சென்று சுக்கராச்சாரியர் அடைத்து கொண்டார். உடனே அந்த வண்டாக இருந்தவர் நீர் வராதனால தர்ப்பை புல்லை கொண்டு அதை உள்ள என்ன இருக்குன்னு நோண்டும் போது சுக்கிரனின் ஒரு கண் குருடானது அப்படிங்கிற கதை. இந்த கதை பற்றிய விளக்கத்தையும் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். இந்த கதைகள் எல்லாம் குரு 2 கண் கொண்டவர், சுக்கிரன் 1 கண் கொண்டவர் என்பதற்கு அர்த்தம் குருவின் ஒளித்திறனில் பாதி சுக்கிரனுக்கு உண்டு. நாம் நம்முடைய சுபத்துவ தன்மையினை, ஒரு மனிதன் எத்தகைய நிலையில் இருப்பார், அந்த சுக்கிரனுடைய சுபத்துவத்தின் தன்மை இது. குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஜோதிடத்தை ஆழமா உள்ள போய் புரிஞ்சுக்கணும். மேம்போக்கான கலை இல்லை இது. ஒருவர் என்ன உதாரணமா உங்களுக்கு சொல்றேன்னா, ஒருவர் 1000 சம்பாதிப்பாரா, 10,000 சம்பாதிப்பாரா, லட்சமா, கோடியா என்கின்ற கோடிகளிலும் மெகா மில்லியனர், பில்லியனர் என்று சொல்லப்படக்கூடிய ஆயிரக்கணக்கான கோடிகளை எவ்வளவு சம்பாதிப்பார் என்பதற்கான அமைப்புகளைத்தான் நான் இந்த சுபத்துவ பாவத்துவ படிநிலைகள் என்று சொல்லுகிறேன். ஆக நிச்சயமாக உங்களுக்கு இந்த நிலைகளில் சில விஷயங்கள் புரிந்துதான் ஆக வேண்டும். சுக்கிரன் குருவின் ஒளித்திறனில் பாதி. இதை எப்படி நீங்க எடுத்துக்கணும்னா, கடக குருவின் ஒளித்திறனில், உச்ச கடக குருவின் ஒளித்திறனில் பாதி அளவிற்கு உச்ச சுக்கிரனின் ஒளித்திறன் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கணும். இந்த குரு சுக்கிரன் சுபர் அசுபர் அமைந்த அமைப்பிலேயே
உருவத்தில் குரு மிக பெரியவராக இருப்பதால் 150 கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிறார். 150 கோடி மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் உருவத்தில் ஏகப்பட்ட நம்மை விட 1000 மடங்கு பெரிதான, பூமியை விட ஏறத்தாழ பெரிய மிகப்பெரிய சைஸ் 1000 மடங்கிற்கும் மேலான பெரிய அமைப்புள்ள குரு அப்படிங்கிறதுனால 150 கோடி மைல்களுக்கு அப்பால் அவர் இருந்தும் அவருடைய ஒளி நமக்கு மிகப்பெரிய அளவில் தெரியுது, மிகப்பெரிய அளவில் வருது. அதனால அவர் இயற்கை சுவர். இங்கே பூமியை விட சிறிதானவர் சுக்கிரன். பூமியை விட மிகச் சிறியவர், பூமியை விட ஓரளவுக்கு சிறியவர், மிகச்சிறியவர்னு கூட சொல்லக்கூடாது. கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நம்மளோட கொஞ்சம் சின்னவர் தான். தூரத்தில் கிட்டத்தட்ட 8 கோடியோ 10 கோடியோ தூரத்தில் தான் இருக்கிறார். சிறிய அளவில் சிறியவர், தூரத்திலும் பக்கத்தில் இருக்கிறார். ஆனால் அளவில் சிறியவராக இருக்கிறனால அவருடைய ஒளித்திறன் பாதி அளவிற்கு இருக்கிறது. ஆகவே இந்த ஒளித்தன்மையை கொண்டுதான் குரு சுக்கிர பாகுபாடுகளை கூட நம்முடைய ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படிங்கிறதான் உண்மை. ஆகவே அந்த அமைப்பில் தான் சுக்கிரனின் ஒளித்திறன் அமைப்பில் தான் சுக்கிரனுடைய சுபத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புலி வருதுன்னு ஆன்லைன் கிளாஸஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சிருச்சு. கூடிய விரைவில் ஆரம்பிக்கிறேன். எனக்கே சொல்லி வெறுத்து போச்சு, போர் அடிச்சு போச்சு. ஆயினும் ஒரு நாளைக்கு ஏறத்தாழ ஒரு 15, 20, 50ன்னு அழைப்புகள் தொலைபேசியில், ஃபோனில் எப்போ கிளாஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, எப்போ ஆரம்பிக்க போகிறீங்கன்னு வந்துருச்சு. எனக்கும் அந்த அதாவது ஆரம்பித்தா நிறுத்தாமல் கொண்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்றது. இது இன்னொரு இதாகிடும். இப்போ மாலை மலரில் கூட எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, மறுபடியும் எப்போ கேள்வி பதில் ஆரம்பிக்கிறீங்க, எப்போ ஆர்டிக்கல் ஆரம்பிக்கிறீங்கன்ட்டு. ஆரம்பிச்சுக்கிறது சுலபம் இல்லை. ஆரம்பித்து வைத்து விட்டால் அது அப்படியே வரிசையாக கொண்டு போக வேண்டிய அளவுக்கு எனக்கு வேலைப்பட கூடிக்கொண்டே வந்து விட்டது. அதனால் மறுபடியும் ஆர்டிக்கல், மறுபடியும் அப்போ மறுபடியும் வாரம் 2 மணி நேரம் இதற்கென்று தனியாக ஒதுக்கியாக வேண்டும். எங்கே எந்த ஊருக்கு போனாலும் சாயந்தரம், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5 மணி ஆச்சுன்னா ஆன்லைன் கிளாஸை அட்டன் பண்ணணும் அப்படின்ற கமிட்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே போக போகிறோம் அப்படின்னு போய் தான் ஆகணும். அதை எப்படி பண்ணணுன்றதுல தான் கொஞ்சம் அந்த ஆன்லைன் கிளாஸஸில் கொஞ்சம் தடுமாறுறேன். ஆகவே கூடிய விரைவில் நான் வெக்கமாக இருக்குது, புலி வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக ஆன்லைன் கிளாஸஸ் வரும். அந்த ஆன்லைன் கிளாஸஸில் இது பற்றிய சுகத்துவத்தன்மைகளை பேசிக்லேருந்தே கூடுதலாக கொண்டு வருவேன். அதனால் இப்போது பெரும்பாலும் என்னுடைய வீடியோக்களே நிறைய பேருக்கு புரியலன்னா கூட இந்த தத்துவ அமைப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக புரிந்து தான் தீரும். ஆகவே அதை பற்றி இது பண்ண வேண்டாம். நான் சொல்கிற சில படிநிலைகளை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். குரு 100% ஒளித்திறன், சுக்கிரன் அவருக்கு பாதியாக 50% ஒளித்திறனோடு இருப்பார். ஆனால் நமக்கு குருவின் 10% ஒளித்திறனே ஒரு பணக்காரன் ஆகிறதுக்கு போகும். அதுதான் சுபத்துவத்துடைய தன்மை. மிகப்பெரிய அளவில் குரு சுபத்துவமாக ஒரு பூமி, சுக்கிரன் இது போன்ற குரு போன்ற அமைப்புகளில் நேர்கோட்டில் வரும் பொழுது, ஒருவருடைய லக்னம் ராசியை குரு புனிதப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அதான் அந்த உயர்குடி பிறப்புகள்னு சொல்கிறேன். சரி, இப்போ சுக்கிரன் சுபத்துவத்தின் ஒளி அமைப்பு உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. குரு தருகின்ற பாதி அளவை சுக்கிரன் தருவார். அவருக்கு ஒரு கண் குருடு. சரி, இரண்டாவதாக சுக்கிரனுக்கும் குருவுக்கும் உள்ள வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் குரு புத்திரக்காரகன், குழந்தையை கொடுப்பவர். அந்த குழந்தையை கொடுக்கின்ற தாம்பத்திய சுகத்திற்கு அதிபதி சுக்கிரன். கலத்திரக்காரகன், ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தி வைப்பவர், இருவரையும் கலக்க வைப்பவர், காமத்திற்கு காரகன். அப்போ சுக்கிரன் வலுத்திருந்தால் என்ன நடக்கும்? சுகத்துவமாக இருந்தால் காமம் மிகப்பெரிய அளவில் இருக்கும், மிகப்பெரிய அளவில் இது பண்ண முடியும். சில பேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருப்பாங்க, எல்லாவற்றிலும் ஒரு ஷைனிங். இன்னொன்று, குருவும் நேர்மை கிரகம், சுக்கிரனும் நேர்மை கிரகம். திருட்டுத்தனம் இருக்காது. குரு சுக்கிரன் இருவரும் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும் நிலையில் ஒருவருக்கு திருட்டுத்தனம் என்கின்ற ஒரு சில தன்மைகள் இருக்கவே இருக்காது. அந்த திருட்டுத்தன தன்மைகள் இருக்காது. அவரே ஒரு ஹானஸ்டாக இருப்பார் எதுலேயுமே. அது மாதிரியான ஒரு தன்மைகளை இயற்கை, மாபெரும் இயற்கை சுவர்களான இவர்கள் இருவரும் தருவார்கள். சரி, குருவின் அமைப்பில் நான் சொன்ன மாதிரியே கிரகணம், அஸ்தமனம் குருவுக்கு சுக்கிரனுக்கு கொஞ்சம் ஒரு 2ஆம் கட்டம் தான். ஏனென்றால் இருக்கின்ற அமைப்பிலேயே குறைந்த அளவு டிகிரியில் அஸ்தமனமாகிற கிரகம் இவர். பாவ கிரகங்கள் 15, 17 டிகிரியில் அஸ்தமனமாகும். புதன் கூட 13 அல்லது 14, நான் 14 13ன்னு கணக்கில் இருக்கு. சில ஜோதிட நூல்களில் 13 14 குழப்பம் இருக்கு. அதாவது அஸ்தமன தோஷம் புதனுக்கு இல்லை. ஆயினும் புதன் அஸ்தமனம் அடைவார். 13 டிகிரிக்குள் அஸ்தமனம் அடைவார்.
அப்போ அந்த 13 டிகிரிக்குள்ளே அஸ்தமனம் அடைவார். அவருக்கு ஏன் அஸ்தமன தோஷம் இல்லை? எப்போதும் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். வருடத்தில் அத்தனை நாட்கள்லையும் எப்போதுமே சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா? ஆக அவருக்கு அந்த அஸ்தமன தோஷம் இல்லை அப்படிங்கிறது. அதனை அடுத்து பக்கத்தில் 2வது நிலையாக இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அதனை அடுத்து 2வதாக சுக்கிரன் அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகம். இவர் தான் மிக குறுகிய மிக கம்மியான டிகிரிக்குள்ள அஸ்தமனம் ஆகிறவர். 11 டிகிரியில் அஸ்தமனம் ஆவார். அதாவது சூரியனுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் 11 டிகிரியில். சுக்கிரனுக்கும் அஸ்தமன தோஷத்தை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சில நூல்கள் சொல்லுது. அதுவும் ஓரளவுக்கு உண்மைதான். அஸ்தமன தோஷம் குருவை பாதிப்பது போல் இவரை பெரிதளவில் பாதிக்கிறது இல்லை. எப்போது 6 டிகிரிக்கு அப்பால் சூரியனோடு உள்ளே நெருங்கி விடுகிறாரோ அப்போது சூரியனை சுபத்துவப்படுத்தி தான் அஸ்தமன தோஷம் என்கின்ற ஒளி மறைப்பு தன்மையை அடைகிறார். நீச்சம் ஒளி இழப்பு. அஸ்தமனம் ஒளி மறைப்பு. ஒரு மாபெரும் ஒளிக்கு முன்னால் சாதாரண ஒளி போய் மங்கி போய் விடுகிறது. ஒளி மங்குதல் தான் அஸ்தமனம். அஸ்தமனம் என்பது ஒளி மங்குதல். ஒரு 1000 வாட்ஸ் பல்புக்கு முன்னாடி ஒரு டார்ச் லைட் போய் நிற்கிற மாதிரி. சூரியன் என்கின்ற 1000 வாட்ஸ் பல்பு முன்னாடி சாதாரண கிரகங்களான குரு சுக்கிரன் மற்ற கிரகங்கள் டார்ச் லைட் அளவிற்கே உள்ள ஒளித்தன்மையோடு போகும்போது அந்த மாபெரும் பிரகாசத்தின் முன்பு ஒளிமங்கி போக்கி விடுகின்றன அப்படிங்கிறது அஸ்தமனத்துடைய தத்துவம். பெரும்பாலும் சுக்கிரன் அப்படி ஒன்றும் பெரிய அஸ்தமன தோஷத்தை அடையிறதில்லை. ஒரு 6-7 டிகிரி வரைக்கும் 6 டிகிரி வரைக்கும் அப்படியே இதாக தான் இருப்பார். 2 டிகிரின்ற போது கொஞ்சம் இதாக இருப்பார். ஆகவே அஸ்தமன தோஷம் இவருடைய சுபத்துவத்தை பாதிப்பது இல்லை. 2வதாக கிரகணம் கண்டிப்பாக பாதிக்கும். எந்த ஒரு நிலையிலும் அவர் ராகுவோடு சேரக்கூடாது. அவர் ராகுவின் அவருடைய அணித்தலைமைக்கு ராகு ஆதரவு தெரிவிப்பவர். சுக்கிரன் அவருடைய தலைமையில் சனி புதன் இந்த 2 கிரகங்கள் இயங்குகின்றன. இதைத்தான் நாம் பொருள் அணி என்று சொல்லக்கூடிய சுக்கிர அணியின் நண்பர்கள்னு சொல்கிறோம். அந்த சுக்கிர அணி நண்பர்களான சுக்கிரன் சனி புதன் இவர்களுக்கு துணை இருப்பவர் ராகு கிரகம். ஆயினும் எந்த ஒரு நிலையிலும் ஒரு ஒளி கிரகமான சுக்கிரனோடு கிரகணம் செய்யக்கூடிய தன்மையில் ராகு வரக்கூடாது. ஆகவே சுக்கிரனின் சுபத்துவம் ராகுவால் பாதிக்கப்படும். அடுத்து பகை நீச்சம். ஒளி மங்குதலுடைய கடைசி நிலை, ஒளி இழப்பு நிலைமைக்கு போயிடுறார். சுக்கிரன் கன்னியை நீச்சம் அடைவார். ஏகப்பட்ட விஷயங்களில் என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு சுக்கிரனுடைய கன்னி நீச்சத்தை புரிய வைத்திருக்கிறேன். சுக்கிரன் பாபத்துவம் அடையாத வகையில், ஒளி மங்காத வகையில், செவ்வாய் சனியோடு சேராத பார்க்கப்படாத தொடர்பு கொள்ளாத அமைப்பின் வகையில் தனித்து நீச்சமாக இருக்கும்போது நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய காமம் பெண் ஆண் அமைப்புகளை கொடுத்தே தீர்வார். அதனால் சுக்கிரனுடைய நீச்சத்தை பற்றி தனித்திருக்கும் வகையில் நீங்கள் பெரிதாக கவலைப்பட வேண்டும் என்கின்ற கவலை இல்லை. சனி ராகு செவ்வாயோடு அவர் சேரக்கூடாது. ஒரு பரிபூரண ஆண் கிரகம் செவ்வாயோடு சேர்ந்தால் என்ன நடக்கும்? ஒரு பூரண ஆணிடம் ஒரு பருவ பெண் வசம் இழப்பதை போன்ற சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு ஆர்டிக்கிள்லாம் எழுதியிருக்கிறேன். பேசினதை விட நிறைய எழுதியிருக்கிறேன். அதை படித்து பாருங்கள். சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கையாது. இதில் அந்த பாவத்துவ அமைப்புகளை அதை பற்றி விளக்கி சொல்கிறேன். ஆகவே சுக்கிரன் எந்த நிலையிலும் முதலில் கிரகணம் அடையக்கூடாது. 2வது பகை நீச்சத்தை அடையக்கூடாது. அது ஒரு வகையான பாவத்துவம். தனித்து நீச்சம் அடையும் போது அப்படி ஒன்றும் பெரிய அளவுக்கு இது இருக்காது. சுபத்துவம் இல்லை, ஒரு அளவுக்கு மட்டும் ஓரளவுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையில் இருப்பார். அதே நேரத்தில் அவருடைய அந்த கிரகணம் தான் மிகப்பெரிய கொடுமையானது. சுக்கிரன் எப்போது ராகுவுடன் சேருகிறாரோ அப்போது 8, 13, 22 டிகிரிக்கு அமைப்பில் அவர் தன்னுடைய பலத்தை ராகுவுடன் இது பண்ணி கொடுக்குறார் அப்படின்றது தான் உண்மை. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் அவர் இந்த பலத்தை இழக்கிறதுக்கான சில அமைப்புகளை கொள்ளக்கூடாது. மற்றபடி சனி செவ்வாயோடையும் சேரக்கூடாது. அவருக்கு நண்பர் தான் சனி. ஆனாலும் அவர் ஒரு இருள் கிரகம். சனி சுக்கிரனுக்கு நண்பர் தான், செவ்வாய் எதிரி தான். சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்தால் பிருகுமங்கல யோகம். அது செவ்வாயை புனிதப்படுத்தி சுக்கிரனை பலவீனப்படுத்தக்கூடிய, செவ்வாயின் துறைகளில் அவனை முதன்மையாக்கக்கூடிய, செவ்வாயின் துறைகள் என்ன, மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு போன்ற துறைகளில் ஒரு மனிதனை உயர்வாக்கக்கூடிய செவ்வாயை புனிதப்படுத்தி சுக்கிரனை பலமிழக்க செய்கின்ற ஒரு நிலைமை. சுக்கிரனும் சனியும் சேர்றது, குருவும் சனியும் சேர்ந்தால் குரு சண்டால யோகம். சுக்கிரனும் சனியும் சேர்ந்தாலும் கிட்டத்தட்ட அந்த நண்பர்கள் சேர்க்கின்றதுனால அதை சண்டால யோகம் என்று சொல்லப்படவில்லையே தவிர எந்த நிலையிலும் ஒரு ஒளிக்கிரகம் இருளோடு சம்பந்தப்படக்கூடாது என்கின்ற அமைப்பின் அடிப்படையில்
நிச்சயமாக அவருக்கு அது ஒரு பாவத்துவம். சரி, இப்போது முதன்மை நிலையிலான சுபத்துவம் என்பது என்ன? சுக்கிரன் டாப்பாக இருக்கிறார், கிட்டத்தட்ட ஒரு குருவுக்கு நிகராக வந்து விட்டார். குருவை விட பாதி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் சுக்கிரனுடைய மிக அருமையான சுபத்துவம். இப்போ நான் போட போகிற ஒரு ராசி கட்டத்தில் உங்களுக்கு நிறைய கண்ணு திறக்கும். ஏன்னா ஏற்கனவே ஒரு கோடீஸ்வர பொண்ணு, ஒரு கோடீஸ்வரனுடைய மகள், ஒரு வேடிக்கையாக கூட சொல்லியிருக்கிறேன், 10 ரூபாய் இந்த வறுத்த சோள கொண்டை பீச்சில் விற்கிறாங்கல்ல, 10 ரூபாய் சோளம். அந்த 10 ரூபாய் சோளம் வாங்கிறதுக்கு வாசலில் நிற்கிற எந்த BMW காரை எடுத்து போவது என்று சிறு வயதில் குழம்புகின்ற பெண். அவளுக்கு சுக்கிரன் நீச்சம். அவளுடைய ஜாதகத்தை பார்த்த ஒரு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் தரித்திர ஜாதகம், பீட ஜாதகம்னு சொல்லும்போது அவளுடைய தகப்பு நான் கொஞ்சம் சிரிச்சுக்குவார். நான் அடிக்கடி சொல்லுவேன், சுக்கிரன் வந்து நான் சொல்லுகின்ற இப்போது இந்த அமைப்பு தான் சுக்கிரனின் அதிக சுபத்துவம். சுக்கிரன் வலுவிழந்தால் கூட எந்த நிலையில் அதிக சுபத்துவம் பாருங்க. ராசி கட்டம் வந்து விட்டது. இந்த ராசி கட்டத்தில் ஒரு 6 நிலைகளை குறித்திருக்கிறேன். சுக்கிரனின் 3 நிலைகளை குறித்திருக்கிறேன். அது 3 தான் பாருங்க. சுக்கிரன் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் என்கின்ற 3 வீடுகளையும் குறித்திருக்கிறேன். சுக்கிரனின் முதல் நிலை சுபத்துவம். சுக்கிரனுடைய முதல் நிலை சுபத்துவம் என்னன்னா, இங்கே இந்த சந்திரனை பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரனா புரிஞ்சுக்கங்க. பௌர்ணமி சந்திரனா புரிஞ்சுக்கிட்டாலும் சரிதான். இங்கே சுக்கிரன் மீனத்தில் உச்சமாக இருக்கிறார். நேர் எதிரி 7ஆம் இடத்துல சந்திரனை போட்டு இருக்கிறேன். ரிஷபத்தில் ஆட்சியாக இருக்கிறார். நேர் எதிரி விருச்சிகத்தில் சந்திரன் நீச்சமான நிலையில் இருக்கிறார். துலாத்தில் சுக்கிரனை போட்டிருக்கிறேன். 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். இந்த சந்திரனை மட்டும் நீங்கள் கிட்டத்தட்ட பௌர்ணமி சந்திரனா புரிஞ்சுக்கிட்டாலும் ஓகே தான். சுக்கிரன் இங்கே சூரியன் கூட இருக்கிறான்னு வச்சுக்கிட்டாலும் சரிதான். பங்குனி உத்திரம் சுக்கிரன் உச்சம். பங்குனி உத்திரம் அன்றைக்கு பௌர்ணமி. சுக்கிரன் மீனத்தில் உச்சமாக சூரியனோடு இருப்பார். இங்கே எதிரே சந்திரன் இருப்பார். கிட்டத்தட்ட குருவுக்கு நிகரான சுவராக மாறுவார். அவர் அப்படியே சூரியனோடு அஸ்தங்கம் அடைந்தால் சூரியனை சுபத்துவப்படுத்துவார். சூரியனை சுபத்துவப்படுத்தி தான் அஸ்தமனம் ஆனாலும் சந்திரனின் பார்வையால் வலுவிழக்காமல் இருப்பார். அஸ்தமனத்திற்கு ஒரு தீர்வு, அஸ்தமனத்திற்கு ஒரு பரிகாரம், அஸ்தமனத்திற்கு ஒரு மாற்று, இந்த மாதிரியான சுபத்துவ பார்வைகள் தான். அதாவது சூரியனோடு சேர்ந்து அவர் முழுக்க ஒரே டிகிரியில் அஸ்தமனமாக இருக்கின்ற நிலைமையில கூட அவருக்கு மிக நெருக்கமான சந்திர பார்வை, இந்த பக்கம் 5 டிகிரி, அந்த பக்கம் 5 டிகிரி, அல்லது இந்த பக்கம் 10 டிகிரி 10 டிகிரிக்குள்ள சந்திரன் அவரை பார்த்து விட்டால் அஸ்தமன தோஷம் விலகிவிட்டது என்று அர்த்தம். இதுதான் நம்முடைய சுபத்துவ பாவத்துவ தேரி. இது நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சுக்கிரனின் சுபத்துவம், முதல் நிலை சுபத்துவம். சுக்கிரன் நான் இப்போது சொன்ன நார்மலான நிலையில குருவுக்கு பாதி அளவு ஒளித்திறன் கொண்ட இந்த சுக்கிரன் எப்போது பௌர்ணமி சந்திரனுக்கு நேர் எதிரே இருக்கிறாரோ அப்போது குருவிற்கு நிகரான ஒளித்தன்மையை பெறுகிறார். அப்படியே டபுளிங் ஆகும். நான் சொன்ன உதாரண ஜாதகம், அந்த கோடீஸ்வரனுடைய மகள் இது போன்ற மீனத்தில் சந்திரன், கன்னியில் சுக்கிரன் என்கின்ற அமைப்பில் பிறந்தவர். அது பாவத்துவ அமைப்பில் சொல்லித்தர்றேன். அதாவது நீச்சமாக சுக்கிரன் இருந்தாலும் கூட வளர்பிறையை, பௌர்ணமியை நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரனுடைய பார்வையில் இருக்கும் பொழுது மிக அதிக ஒளிப்பொலிவை பெறுவார். இதுதான் அந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளில் நீங்கள் மிகவும் கவனமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே சுக்கிரனுடைய முதல் நிலை சுபத்துவம் என்பது சந்திரனுக்கு, வலுப்பெற்ற சந்திரனுக்கு, அவர் அங்கே ஒளி குறையாத அமாவாசை சந்திரன்னா சேர்ந்துருவார். சூரியனோடு எப்பவுமே சுக்கிரன் சேர்ந்திருப்பார் இல்லையா? அமாவாசை சந்திரனோடு அங்கே சேர்ந்திருப்பார். சுத்தமாக சூரியனையும் சந்திரனையும் சுபத்துவப்படுத்தி தான் வளவளப்பார். வளர்பிறை நிலையில சுக்கிரனை பார்க்கணும்னு வந்துட்டாலே பௌர்ணமிக்கு முன்பின் நிலைகளில் இருப்பார். பௌர்ணமிக்கு அந்த பக்கம் ஒரு திருதியை திதி, இந்த பக்கம் அது சதுர்த்தசி, கிட்டத்தட்ட திரையோதசின்னு பௌர்ணமிக்கு 13வது நாள், 14வது நாள், 15வது நாள் பௌர்ணமி. அடுத்து 2 நாட்கள் கழித்து வரக்கூடிய ஒரு தன்மையில் வந்துடுவார் பௌர்ணமி அமைப்பில். ஆகவே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் இந்த ராசி கட்டத்தின் நோக்கம் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் ஆகிய ஒளித்திறனோடு சுக்கிரன் இருக்கின்ற நிலையில்
கூடுதலாக வளர்பிறை அல்லது மிக வளர்பிறைனாலே இந்த இடத்துல சந்திரன் பார்த்தோம்னாலே அவர் பௌர்ணமிக்கு பக்கத்தில் தான் வந்துடுவார். ஏன்னா ஏன் இதை திருப்பி அழுத்தி சொல்கிறேன்னா, சுக்கிரனோடு அவர் 3 நிலைகளுக்கு முன்பின் வர முடியாது. சுக்கிரனோடு அவர் இந்த சூரியனோடு சுக்கிரன் 3 டிகிரிக்கள், இந்த பக்கம் இந்த பக்கம் மொத்தம் 49 டிகிரிக்குள்ள தான் அவர் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கம் வந்துகிட்டே இருக்கணும். 49 டிகிரியை விட்டு விலக போகும்போதே வக்கரமாயிடுவார். விலகவே முடியாத ஒரு வலயம் அது. முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவோம். சூரியனோடு எப்பவுமே மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் சூரியனுக்கு எதிரே சந்திரன் வரும்பொழுது மட்டுமே, பௌர்ணமி நிலைகளுக்கு முன்பின் நிலைகளில் இருக்கும்போது மட்டுமே அவர் சந்திரனால் பார்க்கப்படுவார். அப்படிப்பட்ட நிலையில் பிறக்கவர் சுக்கிரனுடைய அனைத்து அமைப்புகளையும் அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் எத்தகைய நிலையில் இருக்கிறார் என்பதை பொறுத்து மிக உயர்நிலை அமைப்பில் அவர் அடைவார். ஆகவே பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கின்ற சந்திரனால் பார்க்கப்படும் போது தனித்த நிலையில் இருக்கும்போது, சுக்கிரனே இல்லாமல் இருக்கும்போது, அதாவது சூரியனோடு சேராமல் இருக்கும் பொழுது கூடுதலான சுபத்துவத்தை அடைவார். இங்கே அவர் புதன் நீச்ச புதன் மாதிரி எங்கேயும் சேர்ந்துடக்கூடாது. இந்த சூரியன் புதன் சுக்கிரன் அமைப்பு இருக்கு இல்லையா, சூரியன் சுக்கிரன் மீனத்தில் இருக்கின்ற அமைப்பு இருக்கு இல்லையா, அங்கே புதன் சேர்ந்தால் சுக்கிரனுடைய உச்சபலம் நீச்ச பங்க அமைப்பில் புதனுக்கு அளிக்கப்படும். அது பாவத்துவம், அது கிட்டத்தட்ட சுபத்துவம் குறைவுன்னு வந்துடும். ஆகவே மிக நுணுக்கமாகத்தான் சில நிலைகளில் சுக்கிரனை பற்றி அந்த சுபத்துவத்தை பற்றி தரணும். இதுக்கு தான் நான் தனியாக போட்டிருக்கிறேன். சூரியனோடும் அவர் சேரலை, புதனோடும் அவர் சேரலை. மீனத்தில் சுக்கிரன் உச்சம். இங்கே பங்குனி உத்திர அஸ்த அமைப்பில் இவர் இங்கே இருப்பார். உத்திரம் அல்லது அஸ்த நட்சத்திரத்தில் இவர் இருப்பார். இங்கே மாசி மாசமாக இருந்தாலோ சித்திரை மாசமாக இருந்தாலோ, அதாவது சூரியனை இந்த பக்கம் போட்டுக்கொள்ளுங்கள், சூரியனை அந்த பக்கம் போட்டுக்கொள்ளுங்கள். பங்குனி மாதமாக இல்லாமல் மாசி மாதமாக இருந்தால் அப்போதுதான் பௌர்ணமியை விட்டு விலகி இருக்கின்ற ஒரு பஞ்சமி திதிக்குள் இருக்கின்ற ஒளியை இழக்காத சந்திரன் அங்கே சுக்கிரனை தனித்து இருக்கின்ற சுக்கிரனை பார்த்து கூடுதல் சுபத்துவப்படுத்துவார். அதே சித்திரை மாதமாக ஆகிவிட்டால் இன்னும் 2 நாட்களில் சித்திரை நட்சத்திரத்தில் போய் பௌர்ணமி நிலைக்கு முழு நிலவை எட்டக்கூடிய தன்மையில் இருக்கிறவர் அங்கே சுக்கிரனை பார்த்து சுபத்துவப்படுத்துவார். இது அப்படியே ஆட்சி மூலத்திரிகோண அமைப்பிலையும் நீங்கள் எடுத்துக்கணும். நீச்சமாக சந்திரன் இருந்தாலும் கூட இங்கே காட்டப்பட்டிருக்கிற கட்டத்தில் வைகாசி விசாகத்திற்கு பக்கத்தில் சித்திரை விசாகமோ ஆணி விசாகமோ இருக்கின்ற ஒரு அமைப்பில் விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரங்களில் இருந்தால் கூட அவரின் பார்வைக்கு முழு திறன் இருக்கும். சுக்கிரனை அவரால் கூடுதல் சுபத்துவப்படுத்த முடியும். ஆகவே எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் முழு சுபத்துவமாக தான் ஒளி மங்காத இந்த நிலையில், இதுக்கப்புறம் நட்பு நிலைகளை போட்டுக்கோங்க. மகரத்தில் அவர் இருக்கிறது நட்பு, கும்பத்தில் அவர் இருக்கிறது நட்பு, சிம்மத்திலும் கடகத்திலும் சுக்கிரன் வந்து அந்த பகை என்கின்ற ஒரு அவஸ்தை நிலையை அடைவார். கன்னியிலும் மிதுனத்திலும் அவர் நட்பு என்கின்ற ஸ்தான பலத்தை அடைவார். அப்போ கன்னியில் இருக்கிறார் நீச்சத்தில், மிதுனத்தில் நட்பாக இருப்பார். மிதுனத்திலிருந்து தனுசில் இருக்கின்ற சந்திரன் பார்க்கிறார். இந்த உச்ச சுக்கிரனை விட ஓரளவுக்கு ஒளி குறைந்த நிலையில், ஆனால் அதுவும் ஒரு அதிகமான சுபத்துவ அமைப்பில் தான் இருப்பார். ஆகவே சுருக்கமாக சுக்கிரனின் சுபத்துவ தன்மையை முழு அமைப்பில் நீங்கள் பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரன் சுக்கிரனை பார்க்கும் பொழுது அங்கே சகல விதத்திலும் எந்த லக்னமாக இருந்தாலும் மிகப்பெரிய நல்ல தன்மைகளை மட்டுமே தருவார். பாப அமைப்புகளை இயற்கை சுபகிரகமான சுக்கிரன் தரமாட்டார். தனுசு மீன லக்னமாக இருந்தால் கூட சுபத்துவம் ஒரு விதிவிலக்கு. சுப ஆதிபத்திய விஷயங்களை மட்டுமே தருவார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த சுக்கிரனுடைய சுப நிலையை சொல்லுவோம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.